தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் அது தொடர்பான செய்திகளை இனி தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் திமுகவினர் வாக்காளர் பதிவு படிவங்களை பெற்றுச் செல்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் தினமும் 50 படிவங்களை பெற்று வழங்க தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாகவும் அதன்படியே திமுகவினர் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை விநியோகம் செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பூத் ஏஜென்ட்டுகள் நிரப்பப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அளிப்பார்கள் என்றும் அவர்கள் அதனை சரிபார்த்து திருப்தி என்று உறுதியளிப்பார்கள். இறுதியாக வாக்குச்சாவடி பதிவு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 22,000 வாக்காளர்களை பதிவு செய்திருப்பதில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இங்கு தேர்தல் ஆணைய கணக்கின்படி சுமார் 22,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 5,000 பேர் முகவரி மட்டுமே சரியாக இருப்பதாகவும் எஸ்ஐஆர் மேற்கொள்ளும் போது மற்றவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் நிலை ஏற்படலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த வாக்காளர்களை முறையாக கண்டறிந்து அவர்களின் வாக்குரிமையை பெரும்பாக்கம் பகுதியில் மாற்றித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பெரும்பாக்கம் குடியிருப்புகளில் 22,658 வாக்காளர்கள் இருப்பதாகவும் 1,743 பேருக்கு இதுவரை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் பிஎல்ஓக்கள் நியமிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எஸ்ஐஆர் பதிவு நடவடிக்கையில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் பல சிரமங்களை சந்திப்பதாகவும் அவற்றை தீர்க்க தெளிவான வழிகாட்டுதல்கள் அவசியம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவசர கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள டிஆர்பி ராஜா, வெளிநாடு வாழ் தமிழர்களில் பெரும்பாலானோர் சர்வதேச தொலைபேசி எண்களை பயன்படுத்துவதால் பதிவு செய்வதற்கு தேவையான ஓடிபிக்களை பெற முடியவில்லை என்றும் வெளிநாடு வாழ் இந்திய வாக்காளர்கள் என்ற வகையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல்களை சந்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் வாக்குரிமையை பறிக்க முயற்சிகள் நடப்பதாக தவேக பொதுச் செயலர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மூத்த நிர்வாகிகள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு ஆளும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்தனர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய குரல் வலையை நெரிப்பதற்கு சமம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியும் தான் தீர்மானிக்கிறார்கள். உண்மையான தேர்தலை நடத்த ஆட்சியாளர்களுக்கு விருப்பமில்லை. அதிகாரத்தின் துணையோடு குறுக்கு வழியில் வெல்ல துடிக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் எஸ்ஐஆருக்கு ஏதாவது தீர்மானம் போடல சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு, ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது. இதை முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக தவேக போராட்டம் நடத்தியதை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்பவர்களிடமிருந்து வேறுபட்டு மக்களுக்காக போராடும் எல்லா கட்சிகளையும் தாங்கள் வரவேற்பதாக கூறினார். வரவேற்க தகுந்ததுதான் செய்யணும். அட்லீஸ்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் சரியாக நடக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு
மக்களுக்காக போராடுகிறார்கள் எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம்.